அது எப்படின்னா புழு ஒண்ணு இருக்குது, இவ்வளவு பெரிய புழு இருக்குது, எப்படின்னா கவனிக்காம போறீங்க? எப்படின்னா எவ்வளவு பேர் எவ்வளவு குடும்பம் வந்து சாப்பிட்டு போகுது. பசங்க வந்திருக்காங்க, பசங்க சாப்பிட்டுக்கிறாங்க, புழு இருந்துருக்கு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லையா? என்ன விஷயம்? எல்லாருமே வந்து தானே சாப்பிட்றாங்க, குடும்பம்லாம் வந்து சாப்பிட்டுட்டீங்க, குழந்தைங்களாம் சாப்பிட்டு காய் வெட்டினது அப்படியே தெரியாமல் வந்துச்சு. சரியான ரெஸ்பான்ஸ் வீடியோ எடுக்கல, சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. சாப்பிட்றாங்க, குழந்தைங்க சாப்பிட்டு போகுது, எல்லாமே பண்ணுது. நீங்க சாப்பிட்டீங்கன்னா வேலைக்கு போறாங்களே, எல்லாரும் வேலைக்கு போறாங்களா, அவங்க எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்க பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, அது கரெக்டா தப்பா இது? கரெக்டா தப்பா இது இருக்குது? கரெக்டா தப்பா கேட்கறேன் நான். தெரியாமல் வந்துருச்சு, நடந்துருச்சு. ஆனால் காய் வெட்டினதுல எப்படியோ கவனிக்காம இருக்குன்னு. அது எப்படின்னா புழு ஒண்ணு இருக்குது, இவ்வளவு பெரிய புழு இருக்குது, எப்படின்னா கவனிக்காம போறீங்க? எப்படின்னா எவ்வளவு பேர் எவ்வளவு குடும்பம் வந்து சாப்பிட்டு போகுது. கத்திரிக்காவும் தெரியாம எப்படியோ இது வெட்டுறதுல தெரியாம இவ்வளவு பெரிய கடை வச்சுருக்கீங்க, தெரியாம பண்ணுவீங்களா? எல்லாத்தையும் பண்ணுவீங்களா? தெரியாம பண்ணுவீங்களா? காயில வந்து காய் தானே அடிச்சு போடணும், காசு கொடுத்து தானே சாப்பிடுறாங்க, சும்மா சாப்பிடல, எல்லாரும் காசு கொடுத்து தான் சாப்பிடுறாங்க. கரெக்டான சர்வீஸ் கொடுக்குறது உங்க பொறுப்பு, புரியுதுங்களா? புரியுதுங்க. தெரியாம வந்து சாப்பிடலாம் சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? உங்க பொறுப்பு அது. நான் காசு கொடுத்து உங்ககிட்ட நம்பி வாங்குறோம், கன்சியூமர் நாங்க, புரியுதுங்களா? நீங்க பார்த்து கரெக்டா ஓட்டர் வச்சுக்கிறீங்க, வீட்டுல ஃபங்க்ஷன் அது கிடையாது, இது சாப்பிடுற விஷயம், கடை புரியுதுங்களா? வேணும்னு போட்டோன்னு சொல்லல. காலைல வந்துருக்கானுங்க, சாப்பிட்டுக்கிறானுங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் சொல்லாம வந்துக்கிறீங்க அவனுக்கு கிட்ட. அவனுக்கு எதனா ஒன்று சாப்பிட்டு எதனா ஆயிட்டு தான் நீங்க பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. சொன்னாங்க 3 ஆம்லேட் வேஸ்ட் பண்ணாங்க. 3 ஆம்லேட் வேஸ்ட் பண்றது அப்படிலாம் கிடையாது. நான் அவங்க வாழ்க்கை எதனா ஆயிடுச்சுன்னா ஃபுட் பாய்சன் ஹாஸ்பிட்டல் போய் நீங்க பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க ஃபுட் சேஃப்டில. தரங்கட்டு அப்படி போடல, தவறுதலா ஒரு இது வந்து இஷ்யூ நடந்துருச்சுங்க, சரிங்களா? அதுக்கு தரங்கட்டுலாம் நாங்க பொருள் எல்லாம் வேணா செக் பண்ணி பாத்துக்காங்க. நீங்க ஆனதுதான் நீங்க செக் பண்ணிக்க. இப்ப செக் பண்ணா ஃபுட் சேஃப்டி வர சொல்லிடுறேன், புரியுதுங்களா? ஃபுட் சேஃப்டி இப்ப பாலிமர் கடை வரப்போகுது, நீங்க அவங்க கிட்ட பதில் சொல்லுங்க. கடைசியில் எல்லாம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, பாத்துங்க. நம்ம பாலவீடு பகுதியில் இருக்கோம். காலையில எப்பயுமே போல பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுக்காக எங்க ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். வரும்போது சாப்பிடும்போது தம்பி தட்டுல மட்டும் ஒரு புழு இருந்திருக்கு, சாம்பார்ல இருந்து புழு இருந்திருக்கு. புழு பார்த்துட்டு நாங்க ஹோட்டல் ஆளுங்கிட்ட கேட்கும்போது அவங்க தெரியாம வந்துட்டு இருக்கோம், சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமான பதில் சொல்றாங்க. அதுக்கப்புறமா நாங்க சண்டையும் போட்டு பார்த்துட்டோம், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்குற மாதிரி தெரியல. கடையில வந்து கேட்டீங்க, வேற என்ன சொன்னாங்க?